நடந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப வருஷமாக ஒரு ட்ரிப் ஒன்று போகிறோம் பசங்களாம் எங்கேயாச்சும் வெளில போகிற மாதிரி. இப்போ தான் ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கோம். நம்ம டீம் பார்ப்போம். இது டல்லாக பேசுகிறேன். பஸ்ஸுக்கு போகிறதா ஓனரு அழைச்சிட்டு போகிறாரு. அவனுக்கு இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. என்ன பஸ் வந்துச்சா ப்ரோ? பஸ்ஸு அங்கே நீதான் அவ்வளோதான் அப்டேட் ஆச்சு. போகிற மழை பேர் கொண்டாரங்க. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. பின்னாடி இருக்குல்ல ஒரு மலை, அங்கேதான் ஏற போகிறோம். தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. காசு பண்ணி போயிட்டு இருக்கான். அண்மை தயாரா இருக்காப்ல. அவரு என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? இப்போ வாங்க போமா. வீட்டுக்கு வெளியே பாதியில் விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டோம்னா ஜெயிச்சாகணும். இதோ வந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ரோஸ். ஸ்மெல்லு சரி மாச்சே பாருங்க. இப்படியே நினைக்கிறேன் மேல. ஆனா வந்து கீழே எல்லாம் பார்த்தோம்னா சோழி முடிச்சு. இந்த வீட்டுக்கே எல்லா ஊருமே தெரியுது பாருங்க. அங்கே திண்டுக்கல்லே தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த மலை மேலே என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது வரைக்கும் நம்ம பாறையிலேயே லைட்டாக செதுக்கின மாதிரி, அடுத்து கொஞ்சம் லெவலப் மாதிரி படி வச்சுருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. அவ்வளோக்கு கொஞ்சம் தேவையில்லை, படி கொஞ்சம் கிருப்பாக இருக்குது. அதனால கைக்கு காலுக்கு சமசம். நம்ம டீம்ல ஒருத்தர் ஸ்வாக் ஆயிட்டான்.
எந்த பொண்ணா? எங்கடா அவன்? அங்க ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு. ஓடிட்டானா? ஹலோ, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இடம் கிடைச்சாலும் உட்காந்துடலாம். அவன் எதுனா தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்குதா, அவனுக்கு ஒரு வேலையா இருக்குது அங்கே அவனுக்கு. ஏன் மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.